வெல்கம் டு பெரி ரிவ்யூ. இந்த வீடியோல வந்து எம்பிரன் அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த படம் வந்து யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லரா எடுத்திருக்கிறாங்க. ஜெயான்னு சொல்லப்படுற படத்தோட கதாநாயகி நம்ம டாக்டர் பிரியன் அப்படின்னு சொல்லப்படுற கதாநாயகனா ஒன் சைடா காதலிக்கிறாங்க. ஸோ இவங்களோட காதல் சொல்ல முடியாத காதலாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாவே போயிட்டு இருக்கு. சொல்லதுக்கு எவ்வளவோ நம்ம கதாநாயகி முயற்சி பண்ணாலும் அதுக்கான வாய்ப்பு வந்து இவங்களுக்கு வரவே இல்லை, கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல காதல சொல்றதுக்கு முன்னாலே வந்து நம்ம கதாநாயகி ஒரு ஆக்சிடென்ட்ல கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஸோ இவங்க கோமா ஸ்டேஜுக்கு போனதுல இருந்து நம்ம டாக்டர் பிரியனுக்கு வந்து ஒரே மாதிரியான கனவு. அந்த கனவுல வந்து ஒரு பெண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரியான கனவுகள் வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு நாள் மட்டும் இல்ல, திருப்பி திருப்பி ஒரே மாதிரியான கனவுகள் வந்துகிட்டே இருக்கு. இப்படி ஒரே மாதிரியான கனவுகள் வரும்போது இந்த கனவுல வரக்கூடிய பெண் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகன் ஒரு பக்கம் தேட, இவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் எப்படி மீட் பண்ணிக்க போறாங்க, அதுல கதாநாயகி எப்படி கோமா ஸ்டேஜுக்கு போனாங்க, அந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து இதுக்கப்புறம் எப்படி ரெக்கவர் ஆகி நம்ம கதாநாயகனோட சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோட மீதி கதையை எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு லைட் ஹார்ட்டான ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லா எடுத்திருக்கிறாங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதாநாயகியா வந்து ராதிகா பிரீத்தி அப்படிங்கிறவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லும் நம்ம கதாநாயகன் மேல அவங்க எப்படி காதல் வச்சிருக்கிறாங்க, அந்த காதலை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள்லாம் பண்றாங்க அப்படிங்கிற அந்த போர்ஷன்லாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஸோ கதாநாயகன் வந்து டாக்டரா இருக்காரு அப்படிங்கிறதுனால நம்மளே ஒரு பேஷண்டா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப லென்த்தா பண்ணிட்டாங்க. ஒரு 2, 3 சீனோட வச்சிருக்கலாம். ஸோ காம்பஸ் எடுத்து குத்துறது, அதுக்கப்புறம் கத்தியால வெட்டுறதுன்னு சொல்லி இப்படி மாற்றி மாற்றி ரிப்பீட்டடாக வந்துச்சு. ஒரு 2, 3 சீன்லேயே அது வந்து ஸ்டாப் பண்ணிருக்கலாம். பட் அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இன்ட்ரோல் ஒட்டி வரக்கூடிய எமோஷன் போர்ஷன்ஸ் ஓரளவுக்கு ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இன்ட்ரோல் பிளாக் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த இன்ட்ரோல் போர்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம கதாநாயகனுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்ல அப்படின்னாலும், செகண்ட் ஹாஃப்ல தான் அவருக்கு ஸ்கோப். அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஸ்கோப் இருக்க மாரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவங்க வந்து கோமா ஸ்டேஜ்ல சும்மா மௌனமா இருக்கிற மாரி தான் இருப்பாங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா கதாநாயகனுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஸ்கோப் இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு இருக்காது. இந்த மாரி தான் எடுத்திருந்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல முடிச்ச விதம் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு சில விஷயங்கள கொஞ்சம் லென்த்தா ஆட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. சாங்ஸ்லாம் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு சாங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட்டான ஒரு சாங்கா நம்மளுக்கு மனசுல பதியிற மாரியான சாங்ஸ் இந்த படத்துல இல்ல. ஸோ கொஞ்சம் சுமாரா தான் போட்டிருக்காங்க. பட் நல்லா இருக்கு. ஓவராலா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ரொமான்டிக்கல் த்ரில்லர் தான். கண்டிப்பா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டீசென்ட் வாட்சபிள். யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நேரம் போலனா அப்படி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.